பரம கருணாமூர்த்தியான சர்வஜகத் பிதாவான ஆசுதோஷி என்று சாஸ்திரங்களால் போற்றப்படுகின்ற சதாசிவமான பரம்பொருளான ஈஸ்வரன சிவபெருமான வழிபடுகின்ற நாள்ல மிகவும் விசேஷமான நாள் இன்றைய தினம் திருவாதிரை. தமிழ் அப்படிங்கிறது மிகவும் அழகான மொழி. சம்ஸ்கிருதத்துக்கு ஈக்குவலா ஒரு மொழின்னா அது தமிழ் தான். தமிழோட திருப்பி தான் மற்ற மொழிகள்லாம். இந்த நட்சத்திரங்கள் இருக்கணும், இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பெயர்லாம் இருக்கு. ஆர்திரா அப்படின்னு பெயர். தமிழ் அதுக்கு ஆதிரைன்னு பெயர். தமிழ்ல அதுக்கு ஆதிரை அப்படின்னு தான் பெயர். அதனால தமிழ்ல நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஆதிரைன்னு பேர் வச்சிருப்பா பொம்மநாட்டிகளுக்கெல்லாம். ஆனா நாம வெறுமன் ஆதிரை அப்படின்னு சொல்றதில்லை, திருவாதிரை. ஓணம் அப்படின்னு தானே கேரளால கொண்டாடுறா, ஓணம் பண்டிகை அப்படின்னு தானே சொல்றா. ஆனா நாம சொல்லும் போது திரு ஓணம் அப்படிங்கிறோம். இந்த திரு அப்படிங்கிற ஒரு மரியாதையான வார்த்தையை ஆட் பண்றோம். எதுக்காக அப்படின்னா 27 நட்சத்திரங்களுக்கு இன்னென்ன நட்சத்திரத்துக்கு இன்னென்ன தேவதை அப்படின்னு வேதம் சொல்றது. கிருத்திகா நட்சத்திரம் அக்னிர் தேவதா அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னென்ன நட்சத்திரங்களுக்கு இன்னென்ன தேவதை அப்படிங்கும் போது இந்த ஆதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு ஆர்திரா நட்சத்திரக்கும் ருத்ரோ தேவதா, சிவபெருமான் தெய்வம். ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதா. ஓணம் அப்படிங்கிற அந்த திரு ஓணத்துக்கு விஷ்ணு தேவதை. சிவபெருமானும் விஷ்ணுவும் எந்த நட்சத்திரத்துக்கு தெய்வமோ அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் தமிழ்ல திருன்னு பெயர். கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் அப்படிதான் சொல்லின்னு வருவோம். கவனிச்சேன்னா திருங்கிறது இந்த 2 நட்சத்திரத்துக்கு தான் இருக்கும். ஏன்னா ஒன்று சிவபெருமான் தெய்வம், மற்றொன்று விஷ்ணு தெய்வம். அதனால திரு அப்படிங்கிறது. ஸ்ரீ அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றோமோ, அதனுடைய தமிழ் தான் திருங்கிறது. திருவாளர், திருமதி, திரு அனந்தபுரம் எல்லாம் கேரளா முழுக்கே தமிழ் தான். மலையாளமே சுத்த தமிழ் தான். இன்னும் சொல்ல போனால் மலையாளத்தில் இருக்கா மாதிரி தமிழ்நாட்டில் கூட சுத்த தமிழ் கிடையாது. அம்பலம் தொழப்போறேன் அப்படின்னு சொல்லுவா. அம்பலம்ங்கிறது தமிழ் தான், தொழுவதுங்கிறது தமிழ் தான். வெள்ளம் யாராவது சொல்றோமா தமிழ்நாட்டில்? வெள்ளம்னா தான் அது ஒரிஜினல் பெயர், அதுதான். இது மாதிரி நிறைய. அதுல இன்றைய தினம் பகவான் ஆர்திரா நட்சத்திரம் விசேஷமான நாள். மார்கழி மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை இருக்கு, அது ரொம்ப விசேஷம். மார்கழி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுது ஐயே, மனதை நாக பண்ணாமல் ஒரு தரம் போய் சிதம்பரம் வாவென்று சொல்லையே. கட்டையிருக்கையில் சிதம்பரம் போய் நான் காண வேண்டும் ஐயே. கோபாலகிருஷ்ண பாரதியாரோட கீர்த்தனை நாடகமா பண்றார் அவர். மார்கழி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். இதுல 2 விசேஷம் மார்கழி மாசத்துல. ஒன்று திருவாதிரை, இன்னொன்று வைகுண்ட ஏகாதசி. பக்கத்துல வரும் எல்லாம். ஏன்னா கோவில் அப்படின்னு தமிழ்ல சொன்னோம்னா சைவத்துல சிதம்பரம் தான். கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா சிதம்பரம் போறேன்னு தான் அர்த்தம். வைணவத்துல கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கம் போறேன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நாம ராமர் கோவிலுக்கு போறோம், பெருமாள் கோவிலுக்கு போறோம், பிள்ளையார் கோவிலுக்கு போறோம், முருகன் கோவிலுக்கு போறோம்னு பிரிச்சு சொல்லணும். முதல்ல நீங்க கோவிலுக்கு போறேன்னு வெறும் பிளைனா சொன்னேன்னா சிதம்பரம் போறேன்னு தான் அர்த்தம்.
அந்த அளவுக்கு அந்த வார்த்தை சிதம்பரத்துக்கு விசேஷம். அந்த சிதம்பரத்துல உமாபதி சிவம்னு ஒரு மகா தமிழ்ல உள்ள அடியார்கள்ல பிரதானமானவர், சைவ சித்தாந்தத்தில் உள்ளவர். அவர் எல்லாத்தையும் சிவபக்திய பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஹரிஜனர்கள் காலனியில உள்ள போய் அவர்களுக்கெல்லாம் பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணினார். உடனே வேதம் படிச்ச தீட்சிதர்கள்லாம் சொன்னார்கள், நீ பிரஷ்டனாயிட்ட, ஹரிஜனர்களுக்கெல்லாம் போய் பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணிட்ட, அது வேதத்தில் வர சப்தம், அதை எல்லாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, இப்படி நியமங்கள்லாம் இருக்கு. இன்னிலேருந்து உன்னை நாங்கள் விலக்கி வச்சுடுறோம், நீ தீட்சிதர் கோஷ்டியில சேர முடியாது. அதுல என்ன பெரிய நஷ்டம்னா நடராஜாவை தொட்டு பூஜை பண்ண முடியாது, அந்த முறை போயிடும். தீட்சிதாள்கிட்ட இன்னைக்கு என்ன விசேஷம்னா அந்த முறைக்காக உயிரை கொடுப்பாங்க. முறைன்னா அந்த கட்டளை, அவளுடைய டேன் வரது. இப்படி சொல்லிட்டா இது மாதிரி திருவாதிரை அன்னைக்கு நேத்தி சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து ஆயிரங்கால் மண்டபத்தில், ஆயிரங்கால் மண்டபத்துக்கு நடராஜா வருது இந்த ஒரு நாள் தான், கொண்டு வச்சிருவாங்க. வச்சுட்டு ராத்திரி முழுக்க நடராஜாவுக்கு அபிஷேகம். மார்கழி மாசம், கடும் பனி, குளிர், அபிஷேகம் பண்ற திரவியங்களோ எல்லாம் ஜில்லுன்னு உள்ளது, எல்லாம் ஜில்லுன்னு உள்ளது. தயிர், தேன், பால், சந்தனம், இளநீர் எல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. அப்பை தீட்சிதருக்கு ஒரு மகான் அவர் சொன்னார், இந்த ஜில்லிப்ப நீ எப்படி தாங்கிற பரமேஸ்வரான்னு கேட்டார். இந்த ஜில்லிப்பு ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, வாமே பாகே தயாத்ரா சந்தனம் சர்வகாத்ரி, ஏற்கனவே தலையில மௌலோ கங்கா சசாங்கோ, ஏற்கனவே தலையில கங்கை, உடம்பு முழுக்க பாம்பு, சந்திரன், இதெல்லாமே ஜில்லிப்பு தான். இதுல போராதுன்னு இடது பக்கம் இருக்கிற பார்வதி இருக்கா பாருங்க, இவ ஹிமவானோட பெண்ணு. ஹிமாச்சல பிரதேசம் எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும், அவ வேற ஒரு பக்கம் காத்தடிச்சுட்டே இருக்கு, ஜில்லுன்னு காத்தடிச்சுட்டே இருக்கு. போராதுன்னு மார்கழி மாசம் காத்தால 3:30 மணிக்கு 4 மணிக்கு கடைசி அபிஷேகம், சந்தனாபிஷேகம். சந்தனாபிஷேகத்தை பண்ணினா உடம்பு முழுக்க ஜில்லுன்னு போயிடும். இத்தம் சீடம் சீத்தம் ஓடும். இப்ப ஏற்பட்டதான ஜில்லிப்ப நீ எப்படி தாங்கற? உனக்கு ஒரு ஹீட்ரு சொல்றேன். சித்தே நிர்வேத தப்தே மயி ஹிருதி சததம் நித்தியவாசோ மதியே. என்னோட மனசு இருக்கு பாரு, அது அப்படியே ஹீட்ரு மாதிரி தவிக்கிறது. கஷ்டங்களால துக்கங்களால மனசு அப்படியே கொதிக்கிறது. ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அப்படிலாம் சொல்ற மத்தியில என்னோட ஹிருதயத்துல மனசுல நீ உட்கார்ந்துட்டேன்னா இந்த குளிர்ச்சிக்கு உனக்கு ஹீட்டரா இருக்கும்னா. அப்ப இது சொல்ற, இந்த குளிர்ச்சிக்கு அது ஹீட்டரா இருக்கும், நீ உட்கார்ந்துக்கோ அப்படின்னு. அப்பேற்பட்டதான ஒரு விசேஷம் இந்த மார்கழி மாசத்துல பரமேஸ்வரன் பல பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லுவார்கள். தென் திசையில் இருக்கக்கூடியதான தமிழ்நாடு தான் தென்னாடுங்கிறது. இது முழுக்க பஞ்ச திராவிடம்னு சொல்லுவார்கள். திராவிடம்ங்கிறது ஒரு நாடே தவிர ஒரு இனம் கிடையாது, ஒரு மொழி கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது ஒரு நாடு. ஹைதராபாத் செகந்திராபாத்னு சொல்ற மாதிரி அது ஒரு பிரதேசமே தவிர அது மொழியும் கிடையாது, இனமும் கிடையாது. அந்த திராவிட நாட்டில் பல இடங்கள்ல பகவானுக்கு ஆலயங்கள், பல பக்தர்கள் பகவானை வழிபட்டிருக்கார்கள். பொதுவா சாஸ்திரங்கள்ல பகவானை
அடைவதற்கு சுலபமான மார்க்கம் எது அப்படிங்கிற கேள்வி வரும்போது கலியுகத்துல பக்தி தான் சுலபமான வாழ்க்கம் அப்படிங்கிறது கவனிச்சு கேட்கணும். மற்றது அதுக்காக மட்டம்னு அர்த்தம் இல்லை. தியாயன் கிருத்தே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு எது ஆப்னோதி தது ஆப்னோதி கலோ சங்கீர்த்திய. நீ சங்கீர்த்தனம் பண்றதுனால தியாயன் கிருத்தே கிருதயுகத்துல தியானம் பண்ணினா எது ஆப்னோதி, திரேதாயாம் யஜன் யஜ்ஞைஹி எது ஆப்னோதி, துவாபரே அர்ச்சயன்னு எது ஆப்னோதி, சங்கீர்த்திய கலவு ததவு ஆப்னோதி. அதிலெல்லாம் நீ என்னத்தை அடைவையோ அதை அடையலாம் கலியுகத்துல பகவானுடைய நாமாவை சொல்றதுனால. நாமாவை சொல்றதுனால எப்படி அப்படின்னு சொன்னா, நமக்கு பிசிக்கலா நமக்கு உடம்பால அசக்தமா இருக்கும், ஆச்சாரம் தெரியாது, நமக்கு பூஜை புனஸ்காரம் பண்ற அந்த முறை தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணினா விசேஷம், தெரியாம பண்ணினா தோஷம் கிடையாது. இதெல்லாம் பக்தர்களுடைய சரித்திரத்துல பிரசித்தம். ஆதிசங்கரரே சொல்றார். இந்த பூஜா கிரமத்தை பத்தி சொல்லும் போது சிவ பூஜை ரொம்ப சுலபம் அப்படிங்கிறார் அவர். எந்த விதத்துல சுலபம் அப்படின்னு சொன்னா, ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சித் சமர்ப்பணம் சங்கரமூர்த்தி பக்தியா அமந்திரகம் வாபி சமந்திரகம் வா சவம்சகோட்யா சிவலோகமேதி. ஏகஞ்ச பில்வம், ஒரு பில்வம், ஒரே பில்வம், சலிலஞ்ச கிஞ்சித், ஒரு உத்தர்ணி ஜலம். நம்ம அதுல ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கோம். அந்த சிவலிங்கத்து மேல ஒரு உத்தர்ணி ஜலம் விட்டுட்டு ஒரு வில்வத்தை வச்சா போதும். இதுதான் பூஜை. நீங்க எடுத்து வச்சு பெருசா பண்றது அது வேற. இப்ப காலத்தால ஏகாதச ருத்ரன் சொல்லி ஏகாதச திரவியங்களால அபிஷேகம் நடந்தது. இந்த அளவு பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், ருத்ரங்கள்லாம் நான் கத்துக்கல, மந்திரங்கள்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். இது தெரியுமோ? ஒரு ஒரு ஸ்பூன் ஜலம் விடுறதுக்கு ஒரு பில்வம் வச்சுக்கிறதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். சமர்ப்பணம் சங்கரமூர்த்தி பக்தியா. மந்திரம் சொல்ல வேண்டாமா? தெரிஞ்சா சொல்லும். நம சிவாயான்னு சொல்லலாம். இல்லையா, அமந்திரகம் வாபி சமந்திரகம் வா. மந்திரம் சொன்னாலும் சரி, மந்திரம் சொல்லனாலும் சரி, ஒண்ணு மட்டும் இருக்கணும். என்ன பக்தியா. அந்த வில்வத்தை வைக்கும் போது, ஒரு உத்தர்ணி ஜலம் விடும்போது கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் வரணும். எத்தனை பேர் இருக்கா அந்த உலகத்தில்? எத்தனை மனுஷியா இருக்கா? இதுல மனிதனாக பிறக்க முடியுமா? மனிதனாக பிறந்தாலுமே இந்த பாரத தேசத்துல இப்படி ஒரு ஆஸ்திகமான குடும்பத்துல தாய் தந்தையரோட குழந்தையா பிறக்க முடியுமா? குழந்தையா பிறந்தாலும் இப்படி ஊனம் இல்லாததான உடம்பு கிடைக்குமா? நமக்கு ஒரு கண்ணு தெரியலன்னா என்ன பண்றது? கால் வேலை செய்யலன்னா என்ன பண்றது? கை வேலை செய்யலன்னா என்ன பண்றது? வாய் பேசலன்னா என்ன பண்ண முடியும்? காது கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? இன்னும் சில பேருக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்கும், பைத்தியமா இருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்கும், சித்த பிரமமா இருக்கும். அப்ப என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் இல்லாம கரெக்டா வச்சிருக்கானோ. இதை எதுக்கு பகவான் கொடுத்துருக்காங்க? அவனுக்கு பக்தி பண்றதுக்காக தான் கொடுத்துருக்கான். சாப்பிட்டு விதவிதமா சாப்பிட்டு தூங்கி டிவி பார்த்துட்டு நாளைக்கு என்ன சாப்பிடலாம், நாளைக்கு எங்க போய் சாப்பிடலாம், நாளைக்கு என்ன சமையல் பண்ணி சாப்பிடலாம், இப்படி எல்லாம் பிளான் பண்றதுக்கு நாய் நிறைய பிறந்திருக்கலாம். பொழுது முடிஞ்சா அதுக்கு அதே வேலை தானே. ஆஹார நித்ராபய மைதுனானி தான் வந்தவொடனே சொன்னார் நம்ம சிவராமகிருஷ்ணன் மாமா கமிட்டிக்காரெல்லாம். 71வது வருஷம்னா ஒரு மாசம் ஒரு சத்சங்கம் இல்லாம இந்த இது 71 வருஷம் நடந்ததே கிடையாதுன்னா. இதெல்லாம் தான் நாம் குழந்தைகளுக்கு வழி காமிக்க வேண்டியது. இதுக்கு தான் ஜென்மாவே. இப்படி பண்றதுக்கு தான், இப்படி வாழறதுக்கு தான். இது எந்த ஒரு தேசத்திலையும் எந்த மதத்திலையும் கிடையாது.
மாசா மாசம் ஒரு உற்சவம், மாசா மாசம் ஒரு திருவிழா, மாசா மாசம் ஒரு விசேஷம், மாசா மாசம் ஒரு பதார்த்தம், பக்ஷணம், நைவேத்தியம். கொஞ்சம் சித்திரை மாசத்துலேருந்து பங்குனி மாசம் வந்து எடுத்து பாருங்க. சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடி 18ஆம் பேருக்கு, ஆவணின்னு எடுத்துனுட்டா நமக்கு ஆவணி ஆவட்டம் வேற வருது, இது வேற வருது, திருவோணம் வேற வருது, புரட்டாசி அப்படி எடுத்துனுட்டா நவராத்திரி, ஐப்பசி அப்படின்னா தீபாவளி, அண்ணாபிஷேகம், கார்த்திகைன்னா கார்த்திகை, மார்கழினா வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை, தைனா தைப்பூசம், தை பொங்கல், மாசின்னா மகம், காரடையான் நோம்பு, பங்குனி அப்படின்னா உத்தரம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராமநவமி, இப்படிலாம் முழுக்க. ஞானசம்பந்தர்னு ஒரு மகான், அவர் வந்து சைவத்தில் சிவபக்தியில முதலானவர். நால்வர்கள்னு சொல்லுவார்கள், சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாச்சகர் அப்படின்னு பெயர். இந்த 4 பேர். இந்த 4 பேர் அப்படிங்கிறது என்ன விசேஷம் அப்படின்னா, தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, 4 பேர் போன பாதையில போகணும். 4 பேர் போன வழியில தான் நாம போகணும், தனியா போகக்கூடாது. அப்படின்னா எல்லாரும் போற ரோடுன்னு அர்த்தம் இல்லை. மகாஜனோ ஏனகத சபந்தாக. யக்ஷ பிரஷ்னத்துல தர்மபுத்திரரை பார்த்து யக்ஷஸ் கேட்கறது கப் பந்தான்னு கேட்டது, எது வழின்னு கேட்டது, எது வழி அப்படின்னு கேட்டது, எது பாதை அப்படின்னு கேட்கறது. அதுக்கு தர்மபுத்திரர் சொல்றார், ஸ்ருதி விபின்னாக ஸ்மிருதயோபி பின்னாக நைகோம் ரிஷி யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயா மகாஜனோ ஏனகத சபந்தாக. வேதம் காமிச்சது தான் பாதை, ஆனா வேதம் என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல. வேதம் எல்லாரும் சொல்றோம், அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இல்ல சப்தார்த்தம் தான் வேதத்துக்கு பொருந்துமா? சப்தார்த்தத்தை வச்சுன்னு சொல்லக்கூடாது, மீமாம்சையை பார்க்கணும், அதுக்கு வியாக்கரணத்தை பார்க்கணும், அதெல்லாம் பார்த்து தான் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். வெறும் சப்தார்த்தத்தை வச்சுன்னு சொல்லக்கூடாது. அதை பற்றி எழுதின ரிஷிகள் ஸ்மிருதிகள்னு பேர். அது எப்படி இருக்குன்னா ஸ்மிருதையோப்பி பின்னாக, அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியனாக இருக்கு. இப்போ நமக்கு புரிகிற மாதிரியே சொல்லணும்னா, சில வீட்டில் ஸ்ரார்த்தம் பண்ணும்போது நெத்திக்கு இட்டுன்னு தான் பண்ணுவாங்க, சில வீட்டில் ஸ்ரார்த்தம் பண்ணும்போது நெத்திக்கு இட்டுக்க மாட்டாங்க. நெத்திக்கு இட்டுண்டா பிதர்கள் அங்கே வரமாட்டாருங்கிறார் ஒரு ரிஷி. இன்னொரு ரிஷி சொல்றார், நெத்திக்கு இட்டுக்காம லலாட்ட சூன்யனா நீ என்ன கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா வேஸ்ட்டுங்கிறார். இப்ப இதுல எதை எடுத்துக்கிறது? நெத்திக்கு இட்டுக்கிறதா இட்டுக்காம இருக்கிறதா? அப்படின்னா எதா ரிஷி சிகாண்டதாதி யதாவேஷாம் குலதர்மஸ்யா அப்படின்னு ஆபஸ்தம். இதுல நீ வாத்தியார் சொன்னதை கேட்காதேன்னு. ஏன்னா அவர் அந்தந்த வாத்தியார் அந்தந்த சம்பிரதாயம். இன்னைக்கே சிரார்த்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, மாமி வந்து தான் சமைக்கிறார். அது எந்த ஊர் மாமியோ அந்த சிரார்த்த சமையல். தஞ்சாவூர் மாமின்னா தஞ்சாவூர் சிரார்த்த சமையல், திருநெல்வேலி மாமின்னா திருநெல்வேலி சிரார்த்த சமையல், நார்த்தார்காடு மாமின்னா நார்த்தார்காடு சிரார்த்த சமையல், வைஷ்ணவ மாமின்னா வைஷ்ணவ சிரார்த்த சமையல். உங்காத்து சம்பிரதாயம் என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரியுமோ? இப்போ வாத்தியார்த்தையும் அப்படி ஆயிடுச்சு. வாத்தியார் இல்லாமல் வந்து அவ என்ன சொல்றாளோ அதுதான் அப்படின்னு ஆயிடுது. அப்படி கிடையாது. யதா வைஷாம் குலதர்மஸ்யா, உங்க அப்பா தாத்தா எப்படி பண்ணினாலும் அப்படிதான், உங்க அப்பா தாத்தா எப்படி பண்ணினாலும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இப்ப அப்பா தாத்தா பண்ணி பார்த்த மாதிரி இல்லை வாழ்க்கை. இந்த பிரச்சனையே அதுதான். ஏன்னா ஒரு 1.5 ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் முன்னாடி எல்லாருமே மைக்ரேட் ஆகிட்டோம். அவாவா உத்தியோக நிமித்தம் உதர நிமித்தம் பகுகிருத வேஷம்னு ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு போயாச்சு. ஏதோ தெரிஞ்சதை பண்ணின்னு வந்திருக்கோம். இப்ப என்னன்னு கேட்டா குலதெய்வமே பாதி பேருக்கு தெரியாது. எங்களுக்கு எது குலதெய்வம் அப்படின்னு கேட்டாலே சொல்ல தெரியாது. இதுல என்ன சிரார்த்த சமையல சொல்ல போறா? ஒண்ணுமே தெரியாது. அவாவா சௌரியத்துக்கு பண்ணிக்கிறார். வாத்தியார் ஒரு பெங்களூர்ல ஒரு மாமி சொன்னான், வாத்தியார் சொல்றார் சிரார்த்தத்துக்கு பொரிச்ச குழம்பு, இந்த பொரிச்ச குழம்பு மாதிரி பண்ண வேண்டாம், தேங்காய்லாம் அரைச்சி விட்டு எல்லா கறிகாயும் போட்டு பொரிச்ச குழம்பா பண்ண சொல்றார் வாத்தியார்னா ரொம்ப விசேஷம்னு.
மிளகா சேரக்கூடாது, நேர் தேங்காயை சேர்க்கக்கூடாது. தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம், தேங்காய் சேர்க்கக்கூடாது சமையல்ல. சிரார்த்தத்துக்கு புளி சேர்க்கக்கூடாது, சிரார்த்தத்தில் பெருங்காயம் சேர்க்கக்கூடாது. எத்தனையோ நியமங்கள் இதெல்லாம் இப்ப நமக்கு அதெல்லாம் மாறி போயிடுது. இப்ப நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா மகான்களை பார்த்து தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். மகாஜனோ ஏனகத சபந்தாக. அதுபோல 4 பேர் போன பாதைன்னா ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர். இவர்கள் 4 பேரும் போன பாதை என்ன அப்படின்னு சொன்னா, இறைவன்கிட்ட பகவான்கிட்ட நாம எப்படி பக்தி பண்ணணுங்கிறத அவ காமிச்சிருக்கான். பக்தி அப்படிங்கிறது பஜனை பண்றது மட்டும் இல்லை. சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா அதாதோ பக்தி வியாக்கியாசியாமஹா. நாரதர் சொல்றார், சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா அமிர்தஸ்வரூபாச்சே அப்படின்னார் அவர். அது அன்பு வடிவமானது, செயல் வடிவமானது இல்லை, கிரியாரூபமானது இல்லை. பிரேம ரூபமானது. அன்பு வடிவமானதுன்னா அன்பை ஒத்தட்ட நாம வைக்கணும்னா ஒரு சம்பந்தம் காமிச்சுதான் வைக்க முடியும். இப்ப நம்ம அப்பா அம்மா அப்படின்னு வைக்கலாம், அல்லது குழந்தைன்னு வைக்கலாம். இப்படி அன்பு காமிச்சா, அப்படி பக்தி பண்ணினா அதுக்கு வாத்சல்ய பக்தின்னு பேர். இதை செஞ்சு காமிச்சவர் தான் ஞானசம்பந்தர். பகவான சகாவா ஃப்ரெண்டா நினைச்சு பழகலாம். அது மாதிரி காமிச்சவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். பகவான கணவனா, நம்மளை மனைவியா, காதலனா காதலியா, நாயகனா நாயகியா, இப்படி பக்தி பண்ணி ஆண்டாள் பண்ணியிருக்கா, மீராபாய் பண்ணியிருக்கா. தாத்த மாத பந்து ராத अपने न कोई प्रभु तात मात बंधु भ्रात अपने न कोई प्रभु सांडदई गुण की ज्ञान सांडदई गुण की ज्ञान क्या करे कहोई मेरे गिरिधर गोपाल दूसरो न कोई तात मात बंधु भ्रात. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, ஆப்புனே நான் போய் உங்களுக்கு யாருமே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பந்து தான், மேரே கிரிதர கோபால். எனக்கு பகவான் ஒருத்தன் தான் பந்து, வேற யாருமே உறவு கிடையாது. இப்படி சொன்னவள் மீரா. அது மாதிரி சொன்னவர் யாரு அப்படின்னா மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் நீனும் நானுமாய் ஏகபோகமாய், நாயக நாயகி பாவம். பகவானை இதுக்கு மதுர பக்தின்னு பெயர். பகவானை எஜமானனாகவும் தன்னை தாசனாகவும், பகவானாகவும் தன்னை பக்தனாகவும் நினைச்சு தொண்டு செய்வதற்கு தாசிய பக்தின்னு பேர். பகவான உயர்ந்தவன், நம்மளை தாழ்ந்தவன். உதயாலு 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 தீனஹம் உதானி ஹம் விகாரி ஹம் பிரசித்த பாதகி तु पाप पुण्यहारी दयालु. कबीरदासर, तू दयालु दीनहम, तू दानी हम विकारी, हम प्रसिद्ध पातकी, तू पाप पुण्यहारी. இப்படி பகவான ஒசத்தியா நம்மளை மட்டமா வச்சுக்கிறது. இதுக்கு தாசிய பக்தின்னு பேரு. இத பண்ணவர் நாவுக்கரசர். குழந்தையா பண்ணவர் ஞானசம்பந்தர். நண்பனா பண்ணினவர் சுந்தரர். கணவனா நினைச்சு பண்ணினவர் மணிவாசகர். தாசனா நினைச்சு பக்தி பண்ணினவர் நாவுக்கரசர். இந்த 4 பேர் போன பாதை தான் 4 பேர் போன பாதையில போகணுங்கிறது.
நாம பகவான்கிட்ட அன்பு ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில நமக்கு முதல்ல பகவான்கிட்ட பிடிப்பு வரணுமே. பகவான் அப்பாவா அம்மாவா ஏதாவது ஒரு வகையில பிடிப்பு வந்தாதான் நமக்கு அன்பை காமிக்க தெரியும். இப்ப நமக்கே ரோட்ல போறவன்லாம் அன்பு வருதா என்ன? இரக்கம் இருக்கு, அன்பு கிடையாது. நாம ஒருத்தர் கஷ்டப்பட்டா இரக்கம் காமிக்கிறோம். அன்புங்கிறது நம்ம ரத்த சம்பந்தத்துக்கு தான் நமக்கு வருது. ஏதாவது ஒரு உறவை காமிச்சாதான் நமக்கு பிரியமே வர்றது. இல்லைன்னா பிரியமே இன்னும் சொல்ல போனா ஒரு உறவா இருந்துடுத்துன்னா அவ என்ன துஷ்டாளா இருந்தாலும் பிரியமா இருக்கும். நாம அவ பண்ணின என்ன ஒரு அபச்சாரம் என்ன ஒரு இடைஞ்செல்லாம் நம்ம மனசுல நிற்க மாட்டேங்கிறது. அந்த பிரியம் பகவான் இருந்துடுத்துனா பகவான் கஷ்டத்தை கொடுக்குறான்னு சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டேனே. இன்னும் சொல்லணும்னா பகவான் கஷ்டத்தை கொடுக்கல. ததா ததகமீசஸ்ய பக்தானாம் சமவீப்சதா அனுகிரகம் மன்யமானஹா பிராதிஷ்டன் திசமுத்தராம் அப்படின்னு பாகவதத்துல நாரதர் சரித்திரம் சொல்லும் போது அவ அம்மா காலமானார். வியாசரை பார்த்து சொல்றார், எங்க அம்மா 5 வயசுல எனக்கு செத்து போனா வியாசர், நான் அழல்லேன்னா. ஏன் அப்படின்னு சொன்னார், எனக்கு பகவான் கிருபை பண்ணினான்னு நான் நினைச்சேன். ஏதோ ஒரு வகையில ஒரு கிருபை. ஏன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு அம்மானு ஒரு பந்தம் இருந்தது, அது விட்டுதுன்னு நினைச்சேன். ரொம்ப பேருக்கு புரியாது. பகவான் பண்ற கஷ்டம் கொடுக்குற மாதிரி தோணும். பின்னாடி பார்த்தா அது கொடுத்தது கரெக்ட் தான் தோணும். அப்படியே வாழ்க்கையே டேன் ஆகும், சேஞ்ச் ஆகும். அது மாதிரி இவர்கள்லாம் வாழ்க்கையில பகவானை பஜிச்சவர்கள்